Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக்கன் சீஸ் பால்ஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 1/4 கிலோ எலும்பு இல்லாத சிக்கனை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை நம்ம பால்ஸாக ஊட்டிடலாம். நம்ம சிக்கனை அப்படியே எடுத்து பால்ஸாக ஊட்டினோம்னா சிக்கன் ஸ்டிக்கியாக இருக்கும், கையெல்லாம் பிசுபிசுன்னு ஒரு மாதிரியாக ஒட்ட ஆரம்பிச்சிடும். கையில் நம்ம எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பால்ஸ் ஊட்டினோம்னா கையில் ஒட்டாமல் பால்ஸ் ஊட்டுறதுக்கு சூப்பராக வரும். இந்த மாதிரி சிக்கனை நம்ம பால்ஸாக ஊட்டினதுக்கப்புறமா இதை கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிடலாம். ஃப்ளாட் ஆக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக சீஸ் எடுத்து வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மறுபடியும் நீங்கள் பால்ஸை நல்லா ஊட்டி வச்சுக்கோங்க. எல்லா சிக்கனையும் இதே மாதிரி நம்ம சீஸ் உள்ளே வச்சு சிக்கன் சீஸ் பால்ஸ் ஊட்டி வச்சிடலாம். எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி பால்ஸை ஊட்டி வச்சாச்சு. இப்போ அடுத்து ஒரு பவுல் எடுத்துடலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் முட்டையை உடச்சி வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுக்க போகிறோம். 2 முட்டையை நான் எடுத்திருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நான் பிரெட் கிரம்ஸ் அரைச்சி வச்சுருக்கேன். ப்ரெட்டை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊட்டி வச்சுருக்க பால்ஸை முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிரெட் கிரம்ஸில் நல்லா பரட்டி வச்சிடலாம். எல்லா சிக்கன் பால்ஸையும் இதே மாதிரி நம்ம முட்டையில் பரட்டிட்டு பிரெட் கிரம்ஸில் பரட்டி எடுத்து வச்சிடலாம். எல்லா பால்ஸையும் நம்ம பிரெட் கிரம்ஸில் பரட்டி வச்சிட்டோம். இப்போ அடுத்து இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சுருங்க. எண்ணெயை ரொம்ப நேரம் காய வச்சிடாதீங்க. ரொம்ப காஞ்சிச்சுன்னா நம்ம போடுற சீஸ் பால்ஸ் வெளியில் கருகி உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மிதமான சூடாக இருக்கிறப்ப நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் போட்டோடனே கிளறி விட்டுறாதீங்க. போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. நம்ம போட்ட சிக்கன் பால்ஸ் ஒரு பக்கம் வெந்துடுச்சு. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் மெதுவாக திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுருங்க. சிக்கன் சீஸ் பால்ஸ் சூப்பராக வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதை நீங்கள் சூடாக சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இதை குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரப்போ ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் சீஸ் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சீஸ் பால்ஸ் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ண வந்துடுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய்.